வேற சிலிண்டருக்கு இப்படி என்ன திண்டாட்டமா போயிடுச்சு. ஒரு சிலிண்டர் கேட்டா என்ன பேச்சு பேசுறான். 2 நாள்ல எத்தனை வந்து சிலிண்டர் கொடுப்பான். இப்போ என்னடானா அந்த கேள்வி கேட்கறானே நம்மள. கடைசியில இப்படி பழைய நிலைமைக்கு அடுப்பு ஊத விட்டுட்டானே இவன். பிளாக்லயும் சிலிண்டர் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு இந்த அடுப்பு ஊதி நிற்கிறதுன்னு தெரியல. விறகும் அதிகமாகி போச்சு. 300 ரூபாய்க்கு வித்தவங்க இப்போ 600 ரூபான்னு சொல்றாங்க விறகு. என்னதான் பண்றது? பேசாம நாளைக்கு எங்கன்னா விறகு பொறுக்க தான் போகணும் போல் தெரியுது. இந்த சிலிண்டர் வேற மாதிரி தெரியல. அவன் 1 மாசம் தான் கழிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். பசங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம், எடுத்து தொலைறானா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு சிலிண்டர் தானே கேட்கறோம், என்னமோ இவன் வீட்டு சிலிண்டர் கேட்கற மாதிரி அந்த கத்துறான். இன்னைக்கு ஃபோன் எடுத்து அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ, சிலிண்டர் கம்பெனிங்களா? ஹலோ ஹலோ, ஏமா கேக்குதாமா? கேக்குதுமா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்ன விஷயம்னு சொல்லுமா முதல்ல. சிலிண்டர்காரா பேசுறது? இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை. காலையில ஏஞ்சோடனே எனக்கு தான் ஃபோன் அடிக்குது. ஏமா, சிலிண்டர்காரன் தான் பேசுறேன். உனக்கு என்னமா வேணும் அதை சொல்லுமா. நான் சிலிண்டர் புக் பண்ணி 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு சிலிண்டரே எத்தனை வரல. எப்பதான் எத்தனை வந்து தருவீங்க? 3 நாள் இல்லைம்மா, 30 நாள் ஆனாலும் உனக்கு சிலிண்டர் எடுத்துன்னு வர முடியாது. போன வாரம் தானம்மா சிலிண்டர் புக் பண்ணி வாங்கினேன். உனக்கு என்ன வாரம் சிலிண்டர் குத்துன்னு இருப்பாங்களா? அப்படி என்னதான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுன்னு இருப்பீங்க? ஹோட்டலும் வச்சுன்னு இல்லை. வீட்டில் இருக்கிறது 4 பேர். நாங்க 4 பேர் இருக்கோம், 40 பேர் இருக்கிறோம். சிலிண்டர் புக் பண்ணா எத்தனை வந்து கொடுக்க வேண்டியதுதான் உங்க வேலை. ஏம்மா, உன் வீட்டில் டிவி இருக்குதா இல்லையாம்மா? முதல்ல டிவியை ஆன் பண்ணி பாருமா. அங்கங்கே குண்டு போட்டுக்கின்னு என்ன பெரிய பிரச்சனை நடக்குது. உனக்கு சிலிண்டர்னு கேட்குற. அங்கே சிலிண்டரே எங்கேயுமே இல்லை. நீ சும்மா சிலிண்டர்னு கேட்டுங்கிற. முதல்ல டிவியை பார்த்துட்டு வந்து பேசுமா. டிவி எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். சிலிண்டர் எல்லாமே இருக்குதா. சும்மா நீங்க வந்து பிளாக்ல விக்கிறீங்களா? ஆமாம், நான் பிளாக்ல விற்று கோட்டையை கட்டி வச்சிருக்கிறேன். நீ வந்துரு. ஏம்மா, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறல்லம்மா. ஃபோனை வைமா. உனக்கு போன வாரம் தான் சிலிண்டர் எடுத்துன்னு வந்து குத்தேன். அதுக்கான ரெக்கார்டெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது. உனக்கு என்ன வாரம் சிலிண்டர் கொடுப்பாங்களா? உனக்கு இதோட 3 மாதம் கழிச்சு தான் வரும். வெய்மா ஃபோனை. இந்த ஆள் என்ன இப்படி பேசுறான்? எத்தனை நாளைக்கு அடுப்புலயே செய்யறதுன்னு தெரியலையே. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. என்ன அக்கா குத்த வச்சு உக்காந்துக்குன்னு என்னமோ யோசனை இருக்கு. போய் என்ன ஏதுன்னு அதை கேட்போம். ஹலோ மிஸ்டர் அக்கா. ஹலோ அக்கா. ஹலோ அக்கா. காலையிலேயே மாமா கூட ட்ரீம்ஸ்ல இருக்குது போலயே. கூப்பிட கேட்கவே மாட்டேங்குது. ஏக்கா. அடியே வாடி. ஏக்கா, கூப்பிட கேட்காம காலையிலேயே நான் மாமா கூட ட்ரீம்ஸ்ல உட்காந்துன்னு இருக்கிறியா? அப்படியே கொல்லிக்கட்டை எடுத்து வாயில வச்சிருவேன். நானே அடுப்புல உட்காந்துக்கின்னு வெந்து வேகாம உட்காந்துன்னு இருக்கிறேன். நீ என்னன்னா மாமா கூட ட்ரீம்ஸ்ல இருக்கிறியாவான்னு. சிலிண்டர் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நானே என்ன பண்றேன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சி சுத்தி நிக்கிறேன். ஏண்டி, உன் வீட்ல எல்லாம் சிலிண்டர் இருக்குதா இல்லையாடி? அதை பத்தி எனக்கு என்னத்துக்கு கவலை? என் மாமியார் பாத்துக்கோ அதெல்லாம். அதுதான் நீ தான் அடுப்பு மூடி வச்சுட்டு இருக்கிறியே, அப்புறம் என்ன? ஏண்டி, 1 நாள் செய்யலாம் 2 நாள் செய்யலாம், நாள் கணக்க இதுலயே செய்ய விட்டுட்டா என்னடி பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் முதல்ல இருந்தே நீ என்ன பண்ணிருக்கணும், உங்க மாமியார்கிட்டயே சமைக்கிறத விட்டுட்டு இருக்கணும். அவங்க என் பாடு என்னன்னா பண்ணின்னு போட்டோம். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? ஆல்ரெடி நானே வெறி ஏறி போய் உட்காந்து இருக்கிறேன். இந்த வேகாத வெயில்ல வெளியே உட்காந்து சமைக்க வேண்டியதா ஆயிடுச்சேன்னுட்டு நீ மேல் கொண்டு என்ன வெறி எத்தனைன்னு வச்சுக்கோ. கொல்லிக்கட்டை எடுத்து வாயில வச்சிருவேன். சரி என்கிட்ட கத்தாத. சரி விடு, இதுக்கு ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிப்போம். பேசாம நீ ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிக்க. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா கரண்ட் பில் அதிகமா வரும். மேடி வெயில்ல ஏசி ஃபேன் எல்லாம் ஓடுது. இது வேற வந்துச்சுன்னா என் வீட்டுக்கார அவ்வளவுதான்டி. ஏக்கா, எல்லாத்தையும் அதுல செய்யக்கூடாது. ஏதாச்சும் 1 2 மட்டும் அதுல செய்யணும். மீதி எல்லாம் இதை வச்சிருக்கிய அடுப்பு இதுல தான் செய்யணும். நல்ல விவரமா தாண்டி பேசுற. சரி, நாளைக்கு வா, காட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் விறகெல்லாம் பொறுக்கிட்டு வரலாம். விறகு ரேட் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் அவளையும் கூட்டிட்டு வா, ருக்குவியும் போயிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்துடலாம் விறகெல்லாம். சரி நாளைக்கா போயிட்டு விறகெல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வச்சுப்போம். இது எப்போ சரியாகுன்றது நமக்கே தெரியாது. நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. உக்காந்துக்குன்னு வேடிக்கை பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. அடேங்கப்பா, உனக்கு என்னடி இவ்வளோ ஒரு அறிவு? உன் மாமியார தானடி நீ சொல்லுவ போது சொல்லி. அது வயசானது. விறகு பொறுக்கிறேன் குச்சி பொறுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கன்னா மயங்கி கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் யார் சோறாக்குறது? அதனால தான் நானே வரேன். அதானே பார்த்தேன். குக்கர்ல என்ன வச்சிருக்க? சாம்பார் சாதம்டி. எல்லாத்தையும் ஒண்ணா கூட்டி சாம்பார் சாதம் வச்சுட்டேன். வேற என்ன பண்றது? நான் இன்னைக்கு சிலிண்டர் வந்துரும்னு நினைச்சேன். இது என்னடா இப்படி கத்துறான். சரி, இனிமே இப்படிதான் நிலைமை தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி எத்தனை மணிக்கு போலாம்? காலையில ஒரு 6:30 மணிக்கெல்லாம் போயிடலாம்டி. வெயில் டைம்லலாம் இருக்க முடியாது. போயிட்டு காட்டுக்குள்ள போய் அன்னைக்கு விறகெல்லாம் எடுத்துன்னு இருக்க முடியாது. நம்ம ஒரு 6:30க்கெல்லாம் போயிடலாம். சரி நான் போயிட்டு வரேன். என் மாமியார் காரி என்னை தேடிக்கின்னு அப்புறம் தெருவா வந்துடும். நானே போறேன். போயிட்டு வாடி அம்மா. சாப்பாடு வெந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். போயிட்டு பசங்களுக்கெல்லாம் போடுவோம். அதுங்கெல்லாம் காத்துன்னு இருக்குது பசிக்கு.